விடுமுறை தினத்தையொட்டி திருநள்ளாறு சனீஸ்வர பகவான் கோயிலில் பக்தர்கள் கூட்டம் அலைமோதியது. காரைக்கால் அடுத்த திருநள்ளாற்றில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் கோயில் உலக புகழ்பெற்றதாக விளங்குகிறது. வார விடுமுறை தினத்தையொட்டி கர்நாடகா, கேரளா உள்ளிட்ட பல்வேறு மாநிலங்களில் இருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோயிலுக்கு வருகை புரிந்தனர். அந்த வகையில் குடும்பத்துடன் கோயிலுக்கு வருகை தந்த பின்னணி பாடகர் மனோ சுவாமி தரிசனம் மேற்கொண்டார். அப்போது பக்தி பாடல்களை பாடி சனீஸ்வர பெருமானை அவர் வழிபட்டார். இதனையடுத்து சனீஸ்வர பெருமானுக்கு மஞ்சள், பால், சந்தனம் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டது. கோயிலில் அதிகமான கூட்டம் காணப்பட்டதால் 100க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டனர். जय संगीत रसिक प्रिय जय नीलोत्पलच्युते माता. மார்கழி மாத பிரதோஷத்தையொட்டி சதுரகிரி கோயிலில் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்தனர். விருதுநகர் மாவட்டம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் பிரசித்தி பெற்ற சதுரகிரி சுந்தர மகாலிங்கம் கோயில் அமைந்துள்ளது. இங்கு பிரதோஷம், அமாவாசை, பௌர்ணமி போன்ற விசேஷ நாட்களில் 8 நாட்கள் மட்டுமே பக்தர்கள் வழிபாடு நடத்த அனுமதி வழங்கப்பட்டு வருகிறது. அந்த வகையில் மார்கழி மாத பிரதோஷம் மற்றும் அமாவாசையை முன்னிட்டு இன்று முதல் வரும் 31ஆம் தேதி வரை பக்தர்கள் மலையேற கோயில் நிர்வாகம் மற்றும் வனத்துறை சார்பில் அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் இன்று பிரதோஷத்தை முன்னிட்டு பல்வேறு பகுதிகளில் இருந்து வருகை தந்த ஆயிரக்கணக்கான பக்தர்கள் மலையேறி சுந்தர மகாலிங்க சுவாமியை தரிசனம் செய்து வருகின்றனர். தென்காசி மாவட்டம் பாவூர்சத்திரம் அருகே மாயாண்டி சுவாமி கோயிலில் பனைநார் பெட்டிகளில் கொண்டு வரப்பட்ட வாழைப்பழங்களை மீண்டும் வீட்டிற்கு எடுத்துச் செல்லும் நிகழ்வு வெகு விமர்சையாக நடைபெற்றது. பெத்த நாடார்பட்டி கிராமத்தில் உள்ள மாயாண்டி சுவாமி கோயிலில் ஆடி மாத கொடை விழா முடிந்த பின் வினோத விழா நடத்தப்படுகிறது. அதன்படி பனைநார் பெட்டிகளில் வாழைப்பழங்கள் கோயிலுக்கு எடுத்து வரப்படுகிறது. பின்னர் சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டு பக்தர்களின் வீடுகளுக்கே வாழைப்பழங்கள் அனுப்பி வைக்கப்படும். வெகு விமர்சையாக நடைபெற்ற இந்த விழாவில் சுற்றுவட்டாரத்தைச் சேர்ந்த திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். மேலும் விழாவிற்கு வருகை தந்த அனைவருக்கும் அன்னதானம் வழங்கப்பட்டது. நீலகிரி மாவட்டம் பந்தலூரில் மயக்கூசி செலுத்தி பிடிக்கப்பட்ட புல்லட் ராஜா காட்டு யானை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்டது. பந்தலூர், சேரம்பாடி, சேரங்கோடு உள்ளிட்ட பகுதிகளில் புல்லட் ராஜா என்ற காட்டு யானை வெகு நாட்களாக உலா வந்தது. 45க்கும் மேற்பட்ட வீடுகளை அந்த யானை சேதப்படுத்தியதால் பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு உள்ளாகினர். இதனையடுத்து யானையை மயக்க ஊசி செலுத்தி பிடிக்க முடிவு செய்யப்பட்டது. அதன்படி புல்லட் ராஜாவை 2 டோஸ் மயக்க ஊசி செலுத்தி வனத்துறையினர் நேற்று பிடித்தனர். பிடிபட்ட யானை ஆனைமலை புலிகள் காப்பகத்திற்கு கொண்டு செல்லப்பட்ட நிலையில் யானையின் செயல்பாடுகளை முழுமையான அறிந்த பின் வனப்பகுதிக்குள் விடப்படும் என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.